நீங்கள் கேட்கவிருப்பது இருளில் சிறுகதை. எழுதியவர் ஜெயமோகன். ஒலி வடிவில் வழங்குபவர் தீபிகா அருண். தேசிய நெடுஞ்சாலையின் நடுவே அரளிச் செடிகள் பூத்து நின்றிருந்த பகுப்பான் மீது நின்று கை காட்டிய இளைஞனைக் கண்டதும் லாரி வேகம் குறைந்தது. நான் எரிச்சலுடன், "என்ன பாய், இடமே இல்ல" என்றேன். "கொஞ்சம் நெருக்கினா உக்காந்துக்கலாம் சாப், குளிருக்கும் ஏதம்மா இருக்கும்" என்று டிரைவர் அப்துல் சொன்னார். "நான் வேணும்னா இன்னொரு டிக்கெட் பணத்தை தந்துடுறேன்" என்றேன். "பணத்துக்காக இல்ல சாப்" என்று அப்துல் சொன்னார். "நடுரோடு, நடுராத்திரி, ஒரு ஆளை அப்படி விட்டுடக்கூடாது. பைசா இல்லேனாலும் பரவாயில்ல." திருடனாக இருக்கப் போகிறான் என்று சொல்ல நான் நினைத்ததும் லாரி அவன் அருகே நின்றது. ஹிந்தியில், "எங்க?" என்று அப்துல் கேட்டார். "இந்த வழியதான், வண்டி இந்தூர் தானே போகுது" என்று அவன் மழலை ஹிந்தியில் சொன்னான். "இந்தூருக்குள்ள நுழையாது. என்ன நெடுஞ்சாலையில இறக்கி விட்டாலும் ஒன்னும் இல்ல." "சரி, ஏறிக்கோ." கிளீனர் பையன் இறங்கி வழிவிட அவன் கம்பியை பிடித்து ஏறி என் அருகே அமர்ந்தான். கிளீனர் பாதி பின்பக்கத்தை இருக்கையின் விளிம்பில் வைத்து தொற்றி அமரத்தான் இடம் இருந்தது. குட்டி குட்டி நிலாக்கள் போல விளக்குகள் தலைக்கு மிக உயரத்தில் ஒளிவிட நிலா வெளிச்சம் போல மெல்லிய பளபளப்பு கொண்டிருந்தது சாலை. எதிரே வந்த லாரிகளின் முகப்பு விளக்குகளின் வெளிச்சம் பகுப்பானில் நின்ற அரளிச் செடிகளின் நிழலை எங்கள் லாரி மேல் எடுத்து பதியச் செய்து இழுத்து சுழற்றி சுழற்றி சென்று கொண்டிருந்தது. அப்துலின் முகம் அதில் ஒளிகொண்டு அணைந்தது. அவர் முகத்திலிருந்த கட்டை தாடியின் மயிர்கள் ஒளித்துருவல்களாக தெரிந்து தெரிந்து அணைந்தன. நேரான சாலை. வளையத்தின் மீது கையை லேசாக வைத்து ஆக்சிலரேட்டர் மீது மெல்ல மிதித்தபடி அப்துல் ஒரு காலை தூக்கி இருக்கை மேல் மடித்து வைத்துக் கொண்டார். நான் காலடியில் இருந்த என் தோல் பையை எடுத்து மடிமேல் வைத்துக்கொண்டு காலை நீட்டி முதுகை நிமிர்த்தினேன். ஒரு வளைவில் பின்னால் வந்த லாரியின் வெளிச்சத்தில் எங்கள் லாரியின் நிழல் எங்கள் முன்னால் தெரிந்த மரக்கூட்டங்களின் இலைச்செறிவின் மேல் விழுந்து வளைந்து சென்றது. "இந்த ரோடெல்லாம் இப்படி ஓங்குதாங்கா போட்ட பின்னால ஓட்டுறது கஷ்டமா போச்சு சாப்" என்றார் அப்துல். "அப்படியே கொண்டு அடிக்குது. போன வாட்டி வாரப்ப ஓங்கோல் வழியா சவாரி. அப்படியே தூங்கிட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் நல்ல தூக்கத்திலேயே வண்டி போயிட்டுருக்கு. அப்புறம் முழிச்சுக்கிட வேண்டிய நேரத்துல சரியா முழிச்சுக்கிட்டேன். அங்க அப்படியே போயிருந்தா நேரா போய் பள்ளத்துல தலகுப்புற விழுந்திருப்பேன். ஓவர்லோடு வேற." "அதெப்படி சரியா முழிப்பு வருது சாப்? ஒவ்வொரு தொழிலுக்கும் அல்லாஹ் ஒரு ஜின்ன படைச்சிருக்காரு. ஸ்டியரிங்குக்கு ஒரு ஜின்னு உண்டு. அதான் என்னைய காப்பாத்திச்சு." "சும்மா." "என்ன சும்மா? எப்படியும் 25 வாட்டி அப்படி ஆயிருக்கு. அந்த ஜின்னு இருக்கு. இப்ப நம்ம கூட இருக்கா?" "என் கையில இருக்கு. ஸ்டியரிங் புடிச்சு பழகின கைய அது பாத்துட்டு." நான் புன்னகைத்தேன். "சிரிப்பில்ல சாப். நம்ம உஸ்தாத் பெரிய டிரைவர். இப்ப ஓட்டுறதில்ல. சாயல்குடி ஜாஃபர் அலின்னு சொன்னா பல பேருக்கு தெரியும். அவர் சொன்னதேது." "அப்ப ஏன் ஆக்சிடென்ட் நடக்குது?" "ஜின்னு காப்பாத்தும். ஜின்னு நம்மள கைவிடுறதும் உண்டு. அதெல்லாம் நம்ம கையில இல்ல. அல்லாவோட ஆணை." நான் மீண்டும் புன்னகைத்தேன். "மத்தவனுக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே பேச்சு கொடுக்கறது பொழுது போகும்ல. தூங்காம ஓட்டலாம். எப்படியும் 4-4:30 மணி நேரம் ஆயிடும் வெளிச்சம் வாரதுக்கு." "நீங்க தானே ஏத்துனீங்க, நீங்க பேச்சு கொடுங்க" என்றேன். "என்கிட்ட பேச்சு கொடுத்தீங்க, பெருசா சுவாரஸ்யம் இல்லைன்னு அவனை ஏத்திக்கிட்டீங்க." "அதெல்லாம் ஒண்ணுமில்ல சாப்" என்றார் அப்துல். "தம்பி, உனக்கு தமிழ் தெரியுமா?" "தெரியாது. நான் தெலுங்கு பேசுபவன்." "ஹிந்தி?" "ஹிந்தி கொஞ்சம் பேசுவேன்." "இந்திக்காரர்களுக்கே இந்தி கொஞ்சம் கொஞ்சம்தான் தெரியும்" என்றார் அப்துல் வெடித்து சிரித்தபடி. "ஏன்னா அந்த பாஷையே கொஞ்சம்தான் இருக்கு." அவன் புன்னகைத்தான். அவன் வாய்விட்டு சிரிக்கவில்லை என்பதை நான் கண்டேன். மனதுக்குள் கை விரல்களை இறுகப் பற்றிக் கொண்டிருப்பவர்கள் உண்டு. அவர்கள் சிரிப்பதில் தெரிந்துவிடும். அவர்கள் பேசவும் மாட்டார்கள். "இவன் பேசக்கூடிய ஆளில்ல பாய்" என்றேன். "தூங்காமல் இருந்தா போதும்" என்றார் அப்துல். "உன் பேர் என்ன தம்பே?" "தருண். தருண் ரெட்டி." "ரெட்டியா? அது சரி" என்றார் அப்துல். அவருக்கு இப்போது நெருக்கம் கொஞ்சம் கூடியது போல தோன்றியது. "எங்க போற தம்பி? இந்தூர்ல யார் இருக்காங்க?" "யாருமில்ல. 4-5 வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு முறை இந்தூர் போயிருக்கிறேன்." "எதற்கு?" "இதே போல சும்மாதான். அங்கே ஒரு நாள் இருந்தேன். அங்கிருந்து கிளம்பி விட்டேன்." "இன்றைக்கும் அதே போல கிளம்பி விடுவாயா?" "ஆமாம்." "அங்கிருந்து?" "அங்கிருந்து இன்னொரு ஊர், அதே மாதிரி." "சரிதான், நாடோடி" என்றார் அப்துல். "கையில நமக்கு தர பணம் இருக்குதா, இல்ல இலவச பயணம்தானா?" "இல்லை, தேவையான பணம் இருக்கிறது. நான் தொழில் செய்கிறேன்." "என்ன தொழில்?" "கொஞ்சம் பணம் இருக்கிறது. அதை பங்குச்சந்தையில் புரட்டி கொண்டிருக்கிறேன்."
எனக்கு தேவையான லாபம் வந்துவிடும். எனக்கே அவன் மேல் ஆர்வம் வந்துவிட்டது. இப்படியே சுற்றிக் கொண்டிருக்கிறாயா என்றேன். ஆமாம். ஏதாவது ஆராய்ச்சி செய்கிறாயா? அதெல்லாம் இல்லை. சரித்திர இடங்களைப் பார்ப்பது அதே மாதிரி. அப்படியெல்லாம் இல்லை. வேறென்ன? இந்த மாதிரி அலைந்து இந்தியா முழுக்க சுற்றுவது இல்லையா? ஃபேஸ்புக்கில் எழுதுவது, இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ. அப்படியும் இல்லை. நான் சுற்ற ஆரம்பித்து 7 வருடம் ஆகிறது. நான் தேசிய நெடுஞ்சாலைகளில் மட்டும்தான் பயணம் செய்கிறேன். ஊர்களுக்குள் போவதில்லையா? பெரும்பாலும் போவதில்லை. தேசிய நெடுஞ்சாலைதான். ஏன்? எனக்கு தேசிய நெடுஞ்சாலைகள் பிடித்திருக்கிறது. இது திறந்தவெளி மாதிரி இருக்கிறது. எந்த ஊருக்குள் போனாலும் மூடிய அறைக்குள் இருப்பது போல மூச்சு திணறுகிறது. ஆச்சரியம்தான் என்றேன். எனக்கும் அப்படித்தான் என்றார் அப்துல். எனக்கும் அகலமான சாலைகளில் வாழ்வதுதான் பிடிக்கிறது. சாலையோரம் ஏதாவது உணவகத்தின் அருகே வண்டியை நிறுத்திவிட்டு தூங்கினால்தான் ஆழமான தூக்கம் வரும். டிரைவரான பிறகு இந்த 27 வருடங்களில் நான் ஊருக்குள் வீட்டுக்குள் தூங்கிய நாட்கள் மிக குறைவு. ஆமாம், நெடுஞ்சாலை 2 பக்கமும் திறந்திருக்கிறது. 2 பக்கமும் முடிவில்லாமல் போய்க்கொண்டே இருக்க இடம் இருக்கிறது. ஊர்கள் அடைப்பட்டவை. எனக்கு ஊருக்குள் போனால் சிதல் புற்றுக்குள் போனது போல இருக்கிறது என்றான் தருண். அவன் தெலுங்கு எனக்கு தெளிவாகவே புரிந்தது. நான் நெல்லூரில் ஒரு ஏஜென்சி எடுத்திருந்தேன் 6 வருடம் முன்பு. நீ திருமணம் செய்து கொள்ளவில்லையா? குடும்பம் என்றேன். இல்லை, எனக்கு அம்மா மட்டும்தான் இருந்தார்கள். 2 ஆண்டுகளுக்கு முன் இறந்து விட்டார்கள். இப்போது யாரும் இல்லை. எனக்கும் யாரும் இல்லை என்றார் அப்துல். இப்போதைக்கு இந்த கிளீனர் மட்டும்தான் சொந்தம். டேய் நசீர், டேய் ஹிமாரே! நசீர் அமர்ந்து கொண்டு தலையை தொங்கவிட்டு ஆடிக்கொண்டிருந்தான். பஸ்ஸை பாடப்பட்டால்தான் அவனுக்கு நன்றாக தூக்கம் வரும் போல. பார்த்தாயா, அவனால் நின்று கொண்டும் நடந்து கொண்டும் கூட தூங்க முடியும். பெரிய கில்லாடி என்றார் அப்துல். உங்களுக்கு மனைவி இல்லையா டிரைவர் சாப் என்றான் தருண். இருந்தாள். ஒரு குழந்தையும் இருந்தது. ஒரு காய்ச்சல் வந்தது 2 பேருக்குமே. அப்துல் அதை சாதாரணமாகத்தான் சொன்னார். ஆனால் சட்டென்று அந்த சிறிய இடத்திற்குள் காற்று இறுகிவிட்டது. அவன் என்னை பார்த்தான். நான் பேசாமல் இருந்தேன். அப்துல் ஒரு பீடி பற்ற வைத்துக் கொண்டார். வளையத்தை விட்டுவிட்டு 2 கைகளாலும் பீடியை பொத்தி கனல் காட்டி இழுத்தார். புகையை மூக்கு வழியாக விட்டார். நீங்கள் மறுமணம் செய்து கொள்ளலாமே என்றான் தருண். உங்கள் மதத்தில் அதெல்லாம் எளிய விஷயம்தானே? உண்மையை சொன்னால் நான் அதற்கு தீவிரமாக முயற்சி செய்தேன். எப்படியாவது திருமணம் செய்து கொண்டு பிள்ளைக்குட்டியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் பெண்ணை தேடி கண்டுபிடித்து நேரில் பார்ப்பது வரைத்தான். நேரில் பார்த்ததும் ஒரு மாதிரி ஆகிவிடும். ஒரு மாதிரி என்றால் என்று தருண் கேட்டான். அதை என்ன சொல்வது? இதோ பார், பசியோடு சாப்பிடப் போகிறாய். சோறுக்கு பதில் அங்கே மண் இருந்தால் என்ன ஆகும்? அதே போல ஒரு ஜின் சாபம் போட்டு நீ கையால் தொட்டதுமே சோறு மண்ணாக ஆகிவிட்டால் என்ன செய்வாய்? சாப்பிடுவாயா? ஏன் என்று தருண் கேட்டான். எல்லாம் அந்த பழிகாரியால்தான். ஜீனத், என் மனைவி. அவளும் அவள் மூஞ்சியும் அவள் என் மனதிலிருந்து குறையவே இல்லை. எத்தனை ஆண்டுகளாகிறது என்றேன். அது ஆகிறது, நீண்ட காலம். இந்த ஜூனில் 21 ஆண்டு ஆகும். அழகாக எல்லாம் இருக்க மாட்டாள். என்னை விட கருப்பு. அவளை நான் ஒன்றும் பெரிதாக நேசிக்கவில்லை. அந்த காலத்தில் நல்ல அடியெல்லாம் கொடுத்திருக்கிறேன். அவள் செத்தபோது கூட நான் பெரிதாக ஒன்றும் நிலை குலைந்து போகவில்லை. கொஞ்சம் அழுதேன். 4-5 நாட்களில் சரியாகிவிட்டேன். எப்படியாவது அந்த துக்கத்திலிருந்து வெளியே வந்துவிட வேண்டும் என்று முடிவும் செய்தேன். இப்போது கூட துக்கமெல்லாம் இல்லை. அல்லாஹ் மேலே ஆணை, துக்கமே இல்லை. ஆனால் இன்னொரு பெண்ணை பார்த்தால் சீச்சி என்று ஆகிவிடும். அதெப்படி இவளுடன் போய் என்று தோன்றிவிடும். சும்மா கற்பனை செய்து பார்த்தாலே, சொன்னேனே, வாய் நிறைய மண்ணை அள்ளி போட்டு கொண்டது போல ஆகிவிடும். துப்பி துப்பி வாயை கழுவி அந்த கனவே பலமுறை வந்திருக்கிறது. வித்தியாசமான ஆள்தான் நீங்கள் என்றேன். இப்படியெல்லாம் இருக்கும் என்று தெரியும். ஆனால் அதெல்லாம் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு. எல்லாரும் என்னிடம் சொல்லி பார்த்தார்கள். கேலி கூட செய்வார்கள். எனக்கு விபத்தில் இடுப்பில் அடிபட்டு விட்டது என்று பேச்சு உண்டு. எனக்கே ஆற்றாமையாக இருக்கும். என்ன இது, ஒருத்தி செத்தால் நான் ஏன் பைத்தியக்காரன் மாதிரி இப்படி இருக்க வேண்டும் என்று நினைப்பேன். ஆனால் எல்லாம் இன்னொரு பெண்ணை நெருங்குவது வரைத்தான். என்னால் முடியாது. என்னால் இதை நம்ப முடியவில்லை என்றேன். உங்களுக்கு வேறேதோ பிரச்சனை இருக்கும். ஏன் என்று தருண் கேட்டான். ஆண்கள் இப்படி இருக்க மாட்டார்கள். எப்படி? பெண் இல்லாமல் ஒரு பெண் இருக்கும்போதே ஆண்கள் மற்ற பெண்களை பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள் என்றேன். இந்த முழு ஆடியோ புக்கையும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளையும் முழுசா கேட்க
மாசம் ஒரு சின்ன தொகையை சந்தாவா செலுத்தி கதை ஓசையில தொடர்ந்து கேளுங்க. விவரங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இது தீபிகா அருணுடன் கதை ஓசை.